இந்த நாளிலும் நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தின் 19வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க கவனிக்கலாம். தானியேல் 10:19. பிரியமான புருஷனே, பிரியமான புருஷனே, பயப்படாதே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள், 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 திடன்கொள் என்றான். இப்படி அவன், பிரியமான புருஷனே, பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக, திடன்கொள், திடன்கொள். தேவதூதன் தானியேல் என்கிற தேவ மனிதனை சந்தித்து, இந்த தேவ மனிதன் நிலை குலைந்த நிலையில் இருக்கின்றான். மூச்சில்லை, பேச்சில்லை, முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். காரணம் என்ன என்று நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், அவன் ஆழமாய் உருக்கமாய் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறவன் மட்டுமல்ல, எலியா எப்படி கருத்தாய் ஜெபம் பண்ணினானோ அப்படி கருத்தாய் ஜெபிக்கிறவன். அதுவும் அவனுடைய ஜெபம் உண்ணாமலும் குடியாமலும் மோசே ஜெபம் பண்ணினது போல புசியாமலும் குடியாமலும் ஜெபிக்கிற ஒரு பழக்கமுடையவனாய் இந்த தானியேல் இருந்தான். அவன் தன்னுடைய ஜெபத்தை துவக்கினான். ஜெபத்தை துவக்கினான். ஜெபம் சென்று கொண்டே இருக்கிறது. ஜெபம் முடிவடையவில்லை. எத்தனை நாட்கள் என்றால் 21 நாட்கள் அந்த ஜெபம் போய்கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் ஜெபத்தை ஆரம்பித்த அவனுக்கு அவன் உள்ளத்தில் சமாதானம் இல்லை, அவ்வளவுதான். ஒரு குறிப்புக்காக அவன் ஜெபம் பண்ண முழங்கால் படியிடுகிறான். பரலோகத்தின் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டுவிட்டார் என்கிற அந்த உணர்வு ஜெபிக்கிற மனிதனுக்கு இருக்குமானால் அவர்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் நதியை போல புறப்பட்டு வரும். இதுதான் அவர்களுக்கு அடையாளம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார் என்று. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது என்ன அப்படின்னா, அவர்கள் ஒரு ஜெபக்குறிப்பை வைக்கும்போது அந்த ஜெபக்குறிப்புக்கான அவர்கள் என்ன ஜெபக்குறிப்பை வைத்தார்களோ அதை பெற்றுக்கொள்ளுகிறது தான் ஜெபத்திற்கான பதில் என்று நினைக்கின்றார்கள். உதாரணத்திற்கு, ஒரு வாகனம் ஒன்றை வாங்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு வாகனம் வேண்டும் என்று ஜெபிக்கின்றார்கள். ஜெபித்து அந்த வாகனம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவார்கள், என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆனால் ஜெபித்த ஒரு மனிதன் தனக்கு வாகனம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லி போய்விடுகிறான். காரணம், அப்படிதான் இந்த மனிதர்கள் ஜெபத்தை குறித்து புரிந்திருக்கின்றார்கள். உண்மையில் என்ன, நாம் ஜெபிக்கிறோம் என்றால் ஆண்டவர் கேட்கிறார். ஆனால் பதில்தான் நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற பதிலை அவர் கொடுப்பது இல்லை. எதிர்பார்க்கிற பதிலை பெற்றவர்கள் மட்டுமே சொல்லுகிறார்கள், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று. எதிர்பார்த்த பதிலை பெற்றிராத நீங்களும் நானும் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று புரிந்து கொள்ளுகிற ஒரு அறிவை என்று நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ அன்றுதான் நீங்களும் நானும் சரியான ஒரு ஜெப வீரர்களாக, ஜெபிக்கின்ற மனிதர்களாக மாறுகின்றோம். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு வாகனம் வேண்டும் என்று கேட்கிறோம். ஒருவேளை ஆண்டவர் உனக்கு இப்போ வேண்டாப்பா, சில வருஷங்கள் கழித்து நான் தருகின்றேன், 3 ஆண்டு கழித்து தருகிறேன், 2 ஆண்டு கழித்து தருகிறேன், 5 ஆண்டு கழித்து தருகிறேன் என்று அவர் சொல்லுகிற அந்த சப்தம், அதை உணர்ந்து கொள்ளுகிற திறன், அதை புரிந்து கொள்ளுகிற பாக்கியம் இருந்தால் மட்டும் போதும், என் ஜெபத்தை கர்த்தர்
கேட்டார் என்று அறிந்து விடுவோம். வாகனத்தை கேட்கிறோம், வாகனம் உனக்கு இல்லை என்று ஆண்டவர் உனக்கு கிடையாது என்று சொல்கிறதை புரிந்து உணர்ந்தால் கூட ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார் என்கிற ஒரு மனநிலைக்குள் நீங்களும் நானும் வந்துவிட வேண்டும். இந்த தானியேல் ஜெபிக்கிறான். அது அவனுடைய அளவுகோல் என்ன, என்ன பதில், ஜெபிப்பதற்கான பதில் என்ன என்பதை அவன் எப்படி விளங்கிக் கொள்கிறான்? இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் வர வேண்டும் என்று. முழங்கால் படியிட்டவனுக்கு எந்த சமாதானமும் வரவில்லை. 2வது வசனம் 10வது அதிகாரத்தின் 2வது 3வது வசனத்தை வாசிக்கலாமா? அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். துக்கித்துக் கொண்டிருந்தேன் அப்படின்னா இந்த வார்த்தையின் பின்னணி என்ன அப்படின்னா, ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், பாரத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன், கவலையோடு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஒரு நாள் அல்ல. ஆனால் அந்த சமாதானம் எனக்கு வந்திருக்குமானால் அந்த முதல் நாளிலே என் துக்கம் என்ன செய்திருக்கும்? மாறி இருக்கும். சமாதானம் வராததுனால 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், அப்படி 21 நாட்கள், 3 வாரம், 3 7 21 நாட்களாக ஜெபம். அது எப்படி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம்? 3வது வசனம் சொல்லுகிறது, 3 வாரங்களாகிய நாட்கள், அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. எப்படின்னா, நான் உண்ணாமலும், நான் குடியாமலும், புசியாமலும் குடியாமலும், நான் என்னை அலங்கரித்துக் கொள்ளாமலும், நான் அப்படியே உபவாசித்து ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்படியே ஜபம் 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 என்றே இருந்தேன். இந்த ஜப நேரத்தில் சில தரிசனங்களை அவன் பார்க்கின்றான். அந்த தரிசனத்தை அவன் பார்க்கும்போது 8வது வசனம் சொல்லுகிறது, நான் தனித்து விடப்பட்டு, அந்த தரிசனத்துல இவன் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க, மற்ற யாரும் அந்த தரிசனத்தை பார்க்கல, இவன் மட்டும்தான் பார்க்கிறான். நீங்க 4வது வசனத்திலிருந்தே வாஸ்து பார்த்தீங்கன்னா அதை விளங்கிக் கொள்வீர்கள். இவன் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை அவன் கண்டானா, பலனெல்லாம் போயிற்று. ஏன் போய்விட்டது தெரியுமா? 21 நாட்களாக புசியாமலும் குடியாமலும் ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அப்படி இருக்கும்போது ஒரு பரலோக தரிசனத்தை அவன் பார்க்கிறான். அவனுடைய உருவம் மாறி வாடி போயிற்றாம், பலன் இழந்து திடனற்று போனானாம். 9வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டு, திடனற்ற நேரத்தில், திடனா இருக்கிற நேரத்தில் அல்லம்மா, திடன் அற்று போன நேரத்தில் அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ணுகிறோம், என்னவோ தெரியல, பலர் ஜெபம் பண்ண உட்கார்ந்ததும் கர்த்தர் என்கிட்ட அப்படி சொன்னார், கர்த்தர் இப்படி சொன்னார், தாத்தி தோத்தி காம் ஈ இப்படி வருகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். சொன்னது ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமானால் அப்படி எதுவுமே நடக்கலை. பல சகோதரர்கள், பல சகோதரிகள் கர்த்தரினிடம் இப்படி சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார்னு சொல்லி பயங்கரமாக பில்டப் பண்ணுவாங்க. எனக்கு அந்த அவங்களுக்கு சிலரோடு பேசும்போதே தெரியும், இது அவங்க பில்டப். நல்ல பலத்தோடு கூட இருக்கின்றார்கள், மாம்ச பலத்தோடு கூட இருக்கிற அவர்களுக்கு இந்த கர்த்தருடைய சத்தம் கேட்பதே இல்லை. ஏனென்றால் இவர்கள் மாம்ச பலத்தோடு இருக்கிற இவர்கள் மாம்ச சிந்தையில் நிரம்பி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாய் ஜபிக்கிறார்கள். ஜபித்து முடித்து கைகளையும் கால்களையும் போட்டு அசைத்து இடித்து நொறுக்கி உரத்த குரலில் ஒலி எழுப்பி ஊன்னு சொல்லி அலறிக்கிட்டு கடைசியில் 4 வாக்கு தத்தங்களை வாயிலிருந்து நினைச்சுவாங்க, சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு சொல்லுவாங்க, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கொஞ்ச நாள் கழிச்ச பிற்பாடு அவங்க சொன்னது எல்லாம் தலைகீழாக போகும்போது
இது ஏன் இப்படி நடந்தது? கர்த்தர் என்னை இப்படி அனுமதித்தார். கர்த்தர் இந்த நஷ்டத்தின் பாதையில் கொண்டு போனார். யார் கிடைச்சா இப்போ சொல்லுவாங்கள்ல நம்ம ஊர்ல, ஒரு இளிச்சவாயம் கிடைச்சிட்டா அவன் தலையில தப்பாளம் வச்சிருவாங்கிற போல நம்ம ஆளும் அமைதியா இருந்துருவாரா? கர்த்தர் சொன்னார், நான் செய்தேன், இப்போ நஷ்டத்தின் பாதையில் அவர் என்னை வித்தியாசமாய் நடத்துறாராம். இதேங்கப்பா, இந்த தேவ மனிதன் முழங்கால் படிக்கிறான். ஒரு நாள் ஆன்சர் வரல, 2 நாள் ஆன்சர் வரல, 3 நாள் ஆன்சர் வரல. ஆன்சர் வருதைக்கும் எதிர்க்க மாட்டேன்னு விழுந்துட்டான். பலனெல்லாம் அற்று போயிற்று, திடனற்று போனான். தேவ தரிசனத்தை பார்க்கிறான். திடனற்று பலனற்று கிடக்கிற அந்த நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது. வாசிக்க கவனிப்போம். நான் முகம் கவிழ்ந்து நித்திரை போகிறவனாய் தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தேன். இதோ ஒருவன் 3 வாரங்களாய் 21 நாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு தேவனுடைய மனிதன் முகங்குப்புற பலன் இழந்து விழுந்து கிடக்கிறான். காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற வார்த்தைகளை கேட்டுவிட்டான். பெண் மான்களை ஈன செய்யுங்கிற அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டான். உலர்ந்து போன எலும்புகளை எல்லாம் உயிரடைய செய்ய வார்த்தைகளை கேட்டுவிட்டான். ஆனால் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். ஏன் தெரியுமாமா? இந்த தானியேல் படித்தவன், இந்த தானியேல் அறிவுள்ளவன், இந்த தானியேல் உயர்ந்த பொறுப்பிலே, உயர்ந்த அதிகாரத்திலே, ராஜாவுக்கு மிக முக்கியமான பொறுப்பிலே இருக்கிறான். உலக பிரகாரமாய் அவன் வெல் டு டு, அவன் மிகவும் எல்லா செட்டப்லையும் நன்றாயிருக்கிறான். அவன் தானாகவே எதையும் சிந்திப்பதற்கும் செய்வதற்கும் அவனால் எல்லாம் முடியும். ஆனால் கர்த்தர் செயல்படணும்னா இந்த அறிவு, இந்த ஞானம், இந்த பதவி, இந்த பணம் ஒன்றுக்கும் ஆகாது என்பதை இந்த தானியேல் உணர வேண்டும். முகம் குப்புற விழுந்து கிடக்கிறான், பலன் இழந்து கிடக்கிறான். அவன் வாடி போய் திடனற்று போய் கிடக்கிறான். இப்போ 10வது வசனத்தை வாசிப்போம். இதோ ஒருவன் என் கை தொட்டு, ஒருவன் கை என்னை தொட்டு, என் முழங்கால்களும் என் உள்ளங்கைகளும் தரையை ஊன்றி இருக்க என்னை தூக்கி வைத்தது. அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பு வச்சுக்கிடுங்களேன். அந்த நிலப்பரப்புல ஒருவன், வானத்திலிருந்து புறப்பட்டு வந்த ஒருவன், ஒரு மகாபெரிய ஒரு தேவதூதன் அப்படி நிற்கிறார். ஒரு சின்ன உருவமாய் பலனற்று திடனற்று முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். அவனை தொட்டு தூக்கிக்கும் போது அவன் தூக்கி நிற்க முடியவில்லை. தொடர்ந்து அவன் என்னை நோக்கி, பிரியமான புருஷனே, நான் இப்போது உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். ஆதலால் நான் உனக்கு சொல்லும் வார்த்தைகளின் பேரில் நீ கவனமாயிருந்து கால் ஊன்றி நில் என்றான். நிற்கவே முடியல. ஆனா அவன் சொல்றான், கால் ஊன்றி நெல். நல்லா புரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு பலன் இருக்குன்னா அந்த பலத்தினால ஓடிக்கிட்டு இருப்போம். இப்போ இவனுடைய பலன் எல்லாம் வற்றி போய்விட்டது. இப்பொழுது தேவதூதன் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையாய் வந்து சொல்லுகிறான், நீ கால் ஊன்றி நில். இவன் இந்த 21 நாட்களாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இவன் இவ்வளவு பலகீனப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமாமா? வாசிக்க கவனிப்போம். 13வது வசனம். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். பெர்சிய தேசத்தின் அதிபதி என்று இங்கே யாரை குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா, சாத்தான உருவகமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சத்துருவின் ஆளுகைக்குள்ளே இஸ்ரவேலர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆளுகையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் தானியேல். இப்பொழுது இவன் ஜெபிக்க கூடாதபடிக்கு யார் வருகிறார்? பெர்சியாவின் அதிபதி. இவன் ஜெபித்து விடக்கூடாது.
ஏமா நீ ஜெபம் பண்றதுக்கு ரெடி ஆகிவிட்டால் உன் ஜெபத்தை தடுப்பதற்கு பிசாசு தீவிரமாய் எழும்புவான். தானியேல 21 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் போது அவன் ஜெபத்தை தடுக்கிறதுக்கு அவன் புறப்பட்டு வந்தானா? இல்ல. லைஃப் லாங்கா இது தொடரும் பிரச்சனை, தொடரும் பிரச்சனை. ஏற்கனவே அவனோடு கூட வேலை செய்து கொண்ட பிரதானிகள் ஒரு முறை திட்டம் தீட்டினார்கள். எவனாகிலும் ராஜாவுக்கு தெரியாம எத்தனை நாளுமா? 30 நாள். 30 நாள், only 30 days. ராஜா இல்லாம வேற யார்ட்டையாவது தன்னுடைய விண்ணப்பத்தை வைத்தால் அவன் சிங்கத்தின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று ராஜாட்ட ரொம்ப சூசகமாக சட்டத்தை ஏற்றி விட்டார்கள் பிரதானிகள். ஒரே கோல் என்ன அப்படின்னா, தானியேலின் ஜெபத்தை தடுக்க வேண்டும். நண்பா, உன் ஜெபத்தை தடுப்பதற்காக பிசாசு பல்வேறு வழிகளை வைத்திருக்கிறான். பல்வேறு வழிகளிலே போராடி கொண்டிருக்கிறான். இந்த தானியேலோ 21 நாட்களாக ஜெபம் பண்றான். இந்த எதிர்த்து இருக்கிற இந்த பெர்சியாவின் அதிபதி இவனுக்கு உதவியாய் தேவதூதன் வந்து உதவி செய்ய முடியாத அளவுக்கு ஜெபத்திலே அவன் பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறான். ஆனா அதையும் மேற்கொண்டு இந்த தானியேலை சந்திக்கின்றான் தேவனுடைய தூதன். ஆமென், அல்லேலூயா. ஜெபம் என்பது எளிதானது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெபம் எளிதாய் இருக்கிறது என்று ஒருவர் நினைப்பீர்களானால் நீங்கள் சரிவர இன்னும் ஜெபிக்கவில்லை என்றுதான் பொருள். ஜெபத்தில் அதிகமான எதிர்ப்புகள் வரும். ஜெபத்திற்கு பலவிதமான தடைகள் வரும். அதனால தான் இந்த தடைகளை கண்டு அஞ்சுகிறவர்கள் உண்டு, எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்கி ஓடுகிறவர்கள் உண்டு. இந்த ஜெபத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுனால நிறைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் மக்கள் அனுபவிக்கிறதுனால இந்த ஜெபம் வேண்டாம் என்று ஜெபத்தின் வேஷத்தை மாத்திரம் தரித்து கொண்டு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரவேல் மக்களும் அப்படிப்பட்டவர்களே. அதனால தான் பரமபிதா, வாசிக்க கவனிப்போம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிக்கும் போது ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டாராம். ஏமா, ஜெபம் என்பது எளிது என்றால் இஸ்ரவேலர்கள் எல்லாரும் ஜெபம் 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 என்றே ஓடி விடுவார்களே. ஜெபம் என்பது கடினமானதம்மா. ஜெபம் என்பது சில எதிர்ப்புகளை உனக்கு கொண்டு வரக்கூடியதம்மா. ஜெபம் என்பது உன்னை போராட்டத்தின் பாதையிலே நடத்தக்கூடியதம்மா. ஜெபம் என்பது உன்னை பலனிழக்க செய்யக்கூடியதம்மா. ஜெபம் என்பது உன்னுடைய மாம்ச பலத்தை மண்ணோடு மண்ணாக விழச் செய்யக்கூடியதம்மா. ஜெபம் என்பது உன்னை மண்டியிட செய்யக்கூடியது. மனிதன் மண்டியிட விரும்ப மாட்டானே, மனிதன் தாழ்ந்து போக விரும்ப மாட்டானே, மனிதன் எதிர்த்து நிற்கத்தானே செய்வான். மனிதன் நான் படித்த படிப்பு என்ன, எனக்கு இருக்கிற பின்னணி என்ன, எனக்கு இருக்கிற பணம் என்ன, நான் எவ்வளவு பெரிய ஞானவான் என் ஞானத்தையும் பணத்தையும் எல்லாவற்றையும் தானே முன்னிறுத்தி ஓடுவான். ஆனா இந்த ஜெபம் இதற்கு அப்பாற்பட்டு நீ ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறது வரைக்கும் உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கும். தானியேல் அப்படித்தான் ஜெபம் பண்ணி விடல, அப்படியே ஜெபித்து கொண்டிருந்தான். பெர்சியாவின் அதிபதி போராடுனா, நீ போராடு, நான் பலனிழக்கட்டும், நான் மூச்சித்து கிடக்கட்டும், நான் முகங்குப்புற விழுந்து கிடக்கட்டும், என் முழங்கால்கள் என் கால்கள் திடனற்று போகட்டும், பரவாயில்லைன்னு சொல்லி புசியாமலும் குடியாமலும் விழுந்து கிடந்தான். இப்படி இருக்கிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. அதனாலதான் கர்த்தருடைய கண்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஒருவனும் இல்லை என்று கண்டு. எதற்குமா? விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை, ஜெபம் பண்ணுகிறவர் இல்லை என்று என் ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். காரணம் என்ன? ஜெபம் என்பது போராட்டமான ஒன்று. போராட்டமான ஒன்றிலே இந்த மனிதன் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஓடி ஒளிந்து கொள்வான். நீங்க ஒரு ப்ரோக்ராம்
ஒரு ஒரு கெட் டுகெதர் ஒன்று வைங்க, நம்ம ஹால் நிரம்பி வழிகிற அளவுக்கு இருக்கும். ஒரு கலை நிகழ்ச்சியை வைங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் ஓடி வந்துடுவாங்க. ஆனால் ஜெபம் என்று சொன்னால் மிக சொற்பமானவர்கள் தான் வருவார்கள். அதுவும் ஊக்கமான ஜெபம் என்று பார்த்தோம், அந்த ஜெபத்திற்கு அந்த ஆட்கள் முற்றிலுமாய் குறைந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆண்டவர் ஆச்சரியப்பட காரணம், ஜெபம் என்பது போராட்டமான ஒன்று. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தின் 30வது வசனத்தை வாசிப்போமாமா. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆண்டவர் பார்க்கிறார், தேடி தேடி பார்க்கிறாரு. ஜெபம் மன்றம் இருக்கிறானாப்பா, ஒருத்தரை கூட காணோம். ஏமா, உனக்கு எல்லாம் ஃபில் ஆயிட்டுல, எல்லாம் திருப்தி ஆயிட்டுல்ல, நீ நினைக்கிறது போலெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு இல்லை, ஏன் வேலை முடிஞ்சிட்டுன்னு சொல்றல்ல, ஏன் கடமை முடிஞ்சிட்டு இனி ஓவர்னு சொல்றல்ல, இல்லை, இனிதான் உன்னுடைய கடமை ஆரம்பிக்க போகிறது. உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பேரப்பிள்ளைகள், உன்னுடைய சந்ததி ஆண்டவருக்குள் வேர் கொண்டவர்களாய் வாழணும் அப்படின்னா, அந்த தீமோத்தேயுடைய தாய் பாட்டியை போல நீ ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஆழமாய் காத்திருக்க வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். தேசம் அழிவுக்காய் காத்திருக்கிறது. எப்படி நோவாவின் காலத்தில் இந்த பூமி அழிக்கப்பட்டதோ அதே போல இந்த பூமி ஒரு பெரிய அழிவுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அழிவில் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது போல உனக்கும் எனக்கும் நமது பிள்ளைகளுக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டும். ஆமென், அல்லேலூயா. எவராலும் எந்த மனிதனாலும் இந்த தேசம் அல்லது இந்த உலகம் அழிவில் இருந்து தப்ப வைக்க முடியாது. ஆனால் நாம நமது குடும்பத்தை தப்ப வைக்க முடியும். ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. ஐயோ, இதை நான் அழிக்காதபடிக்கு, இந்த குடும்பத்தை அழிக்காதபடிக்கு, இந்த ஊர் அழிக்காதபடிக்கு, இந்த பிள்ளைகளை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க ஒருவன் உண்டா அப்படின்னு அவர் தேடினார். ஒருவனையும் காணவில்லை. ஏன் தெரியுமாமா? ஜெபம் போராட்டம் நிறைந்தது. ஜெபம் சாத்தானோடு யுத்தம் பண்ணக்கூடிய ஒன்று. இது அவ்விதமாய்தான் நடத்தும். இந்த அற்புதமான காலை வேளையிலே என் ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். இந்த தானியேல் எல்லா பலனையும் இழந்து அவன் விழுந்து கிடக்கும் போது அந்த தேவதூதன் அவனை எழுப்பி, கால் ஊன்றி நில், நான் உனக்காக போராடி வந்திருக்கிறேன், நீ ஜெபம் பண்ண முழங்கால் படியிட்டாயே, அப்போதே பரலோகத்திலிருந்து பதில் வந்தது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். ஆனா அந்த பதிலை நீ பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு போராட்டத்தின் ஆவி, அந்த பெர்சியாவின் ஆவி, அந்த எதிர் தாக்குதலை உன்னுடைய குடும்பத்திற்கு நேராய், உன் தேசத்திற்கு நேராய், உன் பிள்ளைகளுக்கு நேராய் கொண்டு வருகிறதான அந்த சக்தி எதிர்த்து நின்றது. நான் யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், நான் சண்டை போட்டுட்டே இருந்தேன், நீ முழங்கால நிற்கிற நேரம் நான் அவ்விதமாய் செய்தேன் என்று அந்த தேவதூதன் அவர்களோடு சொல்லி தொடர்ந்து சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் உண்டாவதாக, பயப்படாதே. ஆமென், அல்லேலூயா. ஜெபிக்கிற நண்பா பயப்படாதே, ஜெபிக்கிற சகோதரி பயப்படாதே. போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தின் நடுவிலே நீ பயப்படாமல் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருப்பாயானால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானம் உண்டு, உனக்கு சமாதானம் உண்டு. ஏன் மக்கள் ஜெபிக்க மறக்கின்றார்கள்? ஏன் ஜெபிக்க மறக்கின்றார்கள்? ஏன் ஜெபிக்க மனமற்று இருக்கின்றார்கள்? நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கின்றேன். வாசிக்க கவனிப்போம். 2 நாளாகமம் 26வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். அவன் பலப்பட்ட போது 2 நாளாகமம் 26:16 அவன்
பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். யாருமா? உசியா. யாரு உசியா? அரசனாய், யூதாவின் அரசனாய் அரியணை ஏற்றப்படுகிறான். அவன் அரசனாய் மாறும்போது அவனுடைய வயது 16. மோசமான வயதல்லவா? இந்த 16 வயதிலே அரசனாய் அரியணை ஏற்றப்படுகிறான். அவனுடைய தகப்பனாருடைய பெயர் அமத்சியா. கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன், காலமெல்லாம் கர்த்தரை கனம் பண்ணுகிறவன். கர்த்தர் என்று சொல்லிவிட்டால் அப்படிதான், அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவன். என்ன நடந்தது? இந்த இளம் வயதிலே அரசனாய் மாறின உசியா அப்பா நடந்த அந்த வழிகளிலெல்லாம் நடந்தானாம். என் பரிசுத்த வேதாகமம் இந்த உசியாவை குறித்து சொல்லுகிறது. கர்த்தர் உசியாவை ஆசீர்வதித்தார், பெருக பண்ணினார். அவன் எல்லா நிலையிலும் அவனுடைய இராணுவமாகட்டும், அவனுடைய பொருளாதாரமாகட்டும், எல்லா நிலையிலும் வளர்ச்சி அடைந்தான். எல்லா நிலையிலும். தேவன் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் கிடைக்கும். தகப்பனின் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு உண்டு. இளம் வயதில் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதமா என்று நீங்கள் கேட்பீர்களானா, நான் சொல்லுகின்றேன், உன் தாயோ உன் தகப்பனோ அல்லது உன்னுடைய மூதாதையர் யாரோ ஒருவருடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். 16 வயதிலே உசியாவே இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்திற்கு நீ பாத்திரவானாய் இருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு காரணம் அமத்சியாவின் வாழ்க்கை, உன் தகப்பனின் வாழ்க்கை. ஆனா இவனுக்கு இராணுவ பலம் வந்தது, இவனுடைய கோட்டை சுவர்கள், இவனுடைய அரண்மனையில் நிறைய பில்டிங்ஸ் இப்படி நிறைய கட்டி எல்லாம் இவனை சேவிக்கிற அளவுக்கு வந்தபோது அந்த 16வது வசனம் சொல்லுகிறது, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமை அடைந்தது. அமத்சியா செய்த ஜபத்தையே செய்து வந்தான் 16வது வயதிலிருந்து. அதுக்கு முந்தைய வயதிலிருந்து விளைவு இவனுடைய வாழ்விலும் ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. இவன் அரசாட்சி சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலே இவன் அரசனாகவே இருந்திருக்கின்றான். ஆனால் கடைசி நாட்களிலே 52 ஆண்டுகளுக்கு பிற்பாடு அவனுடைய மனம் மேட்டிமை அடைகிறது, பெருமை கொள்கிறது. ஜபம் 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 என்று வந்தவன், ஜபத்தினால் வளர்ந்தவன், ஜபத்தினால் தன்னுடைய தேசத்தை கட்டினவன், ஜபத்தினால் இராணுவ பலத்தை அதிகரித்தவன், ஜபத்தினால் பொருளாதாரத்திலே மேம்பாட்டை கொண்டு வந்தவன், இப்பொழுது மனம் மேட்டிமையாகிவிட்டது. நண்பா, தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு மேன்மையை கொடுக்கும். தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு உயர்வுகளை கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மனம் மேட்டிமையாகிவிடக்கூடாது. எந்த ஒரு மனிதனுக்கு மனம் மேட்டிமை அடைகிறதோ அவன் ஜபத்தை மறப்பான். எந்த ஒரு மனிதன் மனம் மேட்டிமை அடைவானோ அவன் உபவாசத்தை அவன் அப்புறப்படுத்தி விடுவான். எந்த ஒரு மனிதன் மன மேட்டிமை அடைவானோ அவன் தேவனை விட்டு தூரமாய் போய் விடுவான். இவனோ எல்லாம் எனக்கு கைகூடி வருகிறது என்கிற அந்த ஆணவத்தில் கையில் இந்த ஒன்று தான் பாக்கி. இவன் எல்லாம் செய்துட்டு இருந்தான். கடைசியில் தூவ பீடத்தையும் தூக்கிட்டு நேர உள்ள போயிட்டான். எங்க? ஆண்டுடைய ஆலயத்தில் தூபம் காட்டுவதற்கு. நல்ல ஆசாரியர்கள், ஆண்டவருக்கு பயந்த ஆசாரியர்கள் அப்படியே குறுக்க போய் நின்னாருங்க. வேண்டாம் ராஜா, இது உங்களுக்கு வேண்டாம், இது உங்களுக்குரியதல்ல, இது எங்களுக்குரியது, இது ஆரோனின் குடும்பத்திற்குரியது, இது ஆண்டவரால் வேறு பிரிக்கப்பட்ட ஜனத்திற்குரியது. இந்த இடத்துல நீ பிளே பண்ண வேண்டாம், உங்க வேலை அங்கே அங்கே நிற்கட்டும்னு சொல்லி பார்த்தான். நோ, அப்படி சொல்லிட்டு அவன் துணிகரமாய் தன்னுடைய கையில தூவ பீடத்தை எடுத்துட்டு நுழைஞ்சான் பாருங்க. அத்தனை பேர் நடுவில் கர்த்தர் அவனை அடித்தார். அத்தனை பேர் நடுவில் அவன் நெற்றியில குஷ்டம்.
நண்பா, ஜெபம் எப்போது ஒரு மனிதன் மறக்கிறான், எப்போது ஒரு மனிதன் ஜெபத்தை புறந்தள்ளுகிறான், எப்போது ஒரு மனிதன் ஜெபத்திற்கு தன்னுடைய நேரத்தை செலவு செய்யாமல் தன்னுடைய மாம்ச பலத்திலே ஓடுகிறான், அவன் எல்லா நிலையிலும் வளர்ந்த போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அம்மா, நாம கண்ணீர் விட்டு கதறுகிறதுக்கு விளைவாக கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை எல்லா நிலைகளிலும் உயர்த்துவார். ஆனா எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த காலநிலைகள் வந்தாலும் ஜெபத்தை மாத்திரம் மறந்துவிடக்கூடாது. இந்த உசியாவை போல நம்முடைய மனம் மேட்டிமை அடைந்து விடவே கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே இன்னும் நான் உம்மை அறியணும் ஆண்டவரே, இன்னும் நான் உங்களுடைய பக்கத்தில் வந்து சேரணும் ஆண்டவரே. ஜெபம்தான் என்னுடைய வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்கணும்ப்பா. நான் எவ்வளவு பெரிய உயர்வை பெற்றிருந்தாலும், எவ்வளவு பெரிய மேன்மையை பெற்றிருந்தாலும் ஜெபமே ஜீவன் என்று விழுந்து கிடக்கணும். என் ஞானத்தை பயன்படுத்தி மன்னிக்கவும், என்னுடைய ஞானத்துக்கு முதலிடம் கொடுத்து விடக்கூடாது, என்னுடைய பலத்துக்கு முதலிடம் கொடுத்து விடக்கூடாது, என் செல்வத்துக்கு முதலிடம் கொடுத்து விடக்கூடாது. நான் அப்படியே விழணும். நீர் என்னை எழுப்பணும், நீர் என்னை தொடணும், உம்முடைய வார்த்தை என் செவியில் விழணும், உம்முடைய வார்த்தை என்னை கால் ஊன்றி வைக்கணும், உம்முடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள் பாயணும்னு சொல்லி நாம விழுந்து கிடக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அதுதான் ஜெபத்திற்கு தடைகள் உண்டு. மிக பிரதான தடை இதுதான். நம்ம வாசிக்கும் போது சொல்லுவோம்ல, உனக்கு எதிரி யாருமா? உன் வீட்டாரே. யாரு? வேற யாரும் இல்லை. வீட்டார் மீன்ஸ் பக்கத்தில் இருக்கிற தம்பியையோ அண்ணனையோ அப்பாவையோ அம்மையோ பார்க்க வேண்டாம். நான் தான் வீட்டார், நான் தான். எனக்குள் இருக்கிற பெருமை, எனக்குள் இருக்கிற பெருமை. இந்த நாளிலும் கூட ஆண்டவர்கிட்ட அப்படியே இந்த பெருமை இல்லாத ஒரு வாழ்வுக்கு நேரம் வருவோம்னா ஜெப ஜீவிதத்தில் வளர முடியும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். இந்த காலை வேளையிலும் நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணம் செய்வோமா? அப்படியே கண்களை மூடுவோம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் அல்ல எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஹோலி